அறவே ஒழிக்கணும்னா அது அரசு, காவல்துறை இவர்களால் மட்டும் இது சாத்தியப்படும் அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா நாம் திருந்த வேண்டும். பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அங்கே இருக்க மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தாய் தந்தையர் ஒரு 1 hour உட்கார்ற குழந்தைகள் கூட they should spend time, leave your phones and start talking to them. ஏன்னா அந்த அலைபேசியை எடுத்து வச்சுட்டு பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட பேச முடியாத வாய்ப்பு உருவாகிவிட்ட காரணத்தினால் குழந்தைகளை கண்காணிப்பது மிக 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 அவசியம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பள்ளிக்கூடங்களிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, உங்கள் மாணவர்களை மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம். அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், அந்த பையனோ பொண்ணோ எப்படி இருக்காங்க, நல்லா படிச்சுட்டுனா ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் நீங்களும் கண்காணிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக we can find out. நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். போதை உச்சத்தில் இருக்குது இன்றைக்கி. போதைக்கு அடிமையாயிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விடும். அதில் அந்த போதை தடுப்பது அரசு ஒரு பக்கம் தீவிர கண்காணிப்பு இருக்கணும். இந்த போதையினால் என்ன நடக்குது? பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது. சுயநலவு இல்லாமல் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் சில தவறுகள் நடப்பது காரணம் இந்த போதை தான். இன்றைக்கி அருவாளால் திருத்தணியில் போய் வெட்டுன்னு வெட்டுவான். அதை ஒரு யூடியூப்பில் அவங்களால் ஏற்ற முடியும் என்று சொன்னால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்? அரசு செய்யக்கூடிய பணி, நாட் ஆல் கண்டென்ட்ஸ் கேன் பி அப்லோடட் இன் சோஷியல் மீடியான்னு வரணும். ஒரு சட்டம் வரணும். பல நாடுகளில் சட்டம் இருக்குது. நம்ம நாட்டில் அந்த சட்டத்தை உருவாக்க தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய அரசும் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும்னு எனக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஏன்னா அது முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது ஒன்று. பழக்க வழக்கமும் சரி, அளவுக்கு பின்னால் அமிர்தம் விஷயம், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் பாலியல் பலாத்காரங்கள் நடப்பதுக்கு காரணம் அவன் போதையில் இருக்கான். தன்னிலை மறந்து செயல்பட்டு கொண்டு தான் அவன் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான்னு நம்ம உணர்றோம். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது கடுமையான தண்டனை வேணும். அதுக்கு தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், அரசு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும். அந்த கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. இந்த மாதிரி கேசஸ் 6 மாதத்துக்குள் முடிக்கணும்னு சொல்லுவோம். டைம் லிமிட் வைங்க. இதுக்கெல்லாம் 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரணும். அண்ட் பனிஷ் தி கிரிமினல்ஸ் ஆர் தி பீப்புள் ஹூ ஆர் கமிட்டிங் கிரைம்ஸ். இது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஆக போதை ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்றுட்டுருக்கு. சுவர் இருந்தால் தான் அம்சித்தரம், மறுபடியும் அதுக்கே வந்துட்டேன். ஆரோக்கியம் வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நிர்ணயிக்க முடிய சக்தியை, உங்கள் பொருளாதாரத்தையும் சரி, உங்கள் உயர்வையும் சரி, அந்த ஆரோக்கியம் தான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஹெல்த். அந்த ஹெல்த் போயிடுச்சுன்னா ஐ கேன் டூ நத்திங் இன் லைஃப். நான் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்கின்றேன், போதையை மறந்து விடுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்க. இந்த நாடும் வளரும், நீங்களும் சிறப்பாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.